திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவு பாதுகாப்புத் துறையினர் அதிரடி சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருந்தவர்களுக்கு அபராதம் விதித்தனர். தமிழ்நாடு முழுவதும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு அபராதம் விதிப்பதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவு பாதுகாப்புத்துறை குழுவினர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 176 கிலோ பிளாஸ்டிக் பைகள் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக 15 கடைகளுக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரணி தாங்கல் கிராமத்தில் உள்ள குளத்தில் பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே காரணி தாங்கலில் உள்ள குளத்தில் பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசுவின் சடலம் உள்ளதாக ஒரகடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் குளத்தில் இருந்த சிசுவின் சடலத்தை மீட்டு விசாரித்தனர். அப்போது அங்கு செயல்படும் தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சஹானா பேகம் என்கிற இளம்பெண்ணின் குழந்தை என்பது தெரியவந்துள்ளது. அந்த பெண்ணுக்கு திருமணமாகாமல் 8 மாத கர்ப்பிணியாக இருந்து வந்த நிலையில் விடுதியிலேயே பெண்ணுக்கு குழந்தை பிறந்துள்ளது. யாருக்கும் தெரியாமல் குழந்தையை குளத்தில் வீசியதும் தெரியவந்துள்ளது. பிரசவத்தின் போது சிசு இறந்ததா அல்லது சிசுவை கொலை செய்து குளத்தில் வீசப்பட்டதா என்பது குறித்து ஒரகடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கரன்கோவில் நகர வீதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட முக்கிய பகுதிகளான ஒருங்கிணைந்த நீதிமன்றம், உழவர் சந்தை வளாகம், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் சுற்றித் திரிந்து வருகிறது. நகரில் ஆங்காங்கே அமைந்துள்ள கோழி இறைச்சி கடைகளில் உள்ள இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை தெருநாய்கள் சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு சாலைகளில் செல்லும் வாகனங்களை விரட்டி வருவதுடன் பொதுமக்களையும் அவ்வப்போது கடித்து வருவது தொடர்கதையாக நடக்கிறது. இதனால் சங்கரன்கோவில் நகர வீதிகளில் நடமாடுவதற்கு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தெருநாய்களை பிடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையத்தில் பழைய சாலையை அகற்றாமல் புதிய சாலை அமைக்க ஜல்லி கொட்டியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் 10வது வார்டில் சோமையாபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் புதிதாக சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கிய நகராட்சி அதிகாரிகள் பழைய சாலையை அகற்றாமல் அதன் மேலே ஜல்லிக்கற்களை கொட்டி வைத்து பேவர் பிளாக்கள் அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் ஒப்பந்தக்காரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அங்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் மற்றும் திமுக கவுன்சிலரிடம் அப்பகுதி பொதுமக்கள் பழைய சாலையை அகற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாலை மேல் சாலை போட்டால் வீடுகள் பள்ளத்தில் இருக்கும் சூழ்நிலை உருவாகும் எனவும் மழை நேரங்களில் தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்துவிடும் என கூறி பழைய சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனாலும் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் 2 நாள் ஆகியும் ஜல்லி தெருமுழுக்க இருப்பதனால் இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் சிரமப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால இங்க உள்ள மக்கள் 50 பேர் வீடு இருக்கு. இந்த மக்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு மனு மாதிரி எழுதி நாங்க போயிட்டு கவுன்சிலர் கொடுத்தோம். கவுன்சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரூல்ஸ் படி இந்த ரோடெல்லாம் நாங்கள் இடிக்க மாட்டோம், அதுக்கு மேலே நாங்கள் ஜல்லியை போட்டு பேவர் பிளாக்கை பதிப்போம், இதான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஜியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடை பழைய ரோடை எடுத்து தான் போடணும். ஆனால் இவங்க அப்படி செய்ய மாட்டேங்காங்க. செஞ்சா நீ எங்கனாலும் போய் பேசிக்கோ அப்படின்னு இந்த கவுன்சிலர் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த நல்லா இருக்கிற ரோட்ல ஜல்லி ஃபுல்லா கொட்டிட்டாங்க. ஜல்லியை கொட்டிட்டு நடக்க முடியாம ஒரு வயசானவங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. நடக்க கூட முடியல, பெரியவங்க வர முடியல, ஒரு நோய்வாய்ப்பட்டாங்க, இந்த அவசரத்துக்கு வண்டியில் எடுத்து போக முடிய மாட்டுக்கு. இதனால அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமானது என முதல்வர் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா மதுரையில் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்கிறார்களா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் திராவிட மாடல் என்பதை கடுமையாக விமர்சித்த அவர்,
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமானது என முதல்வர் கூறிக்கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது மரபு வழி வந்தது என்றும் கூறினார். சென்னையிலிருந்து சேலத்துக்கு விமானத்தில் சுற்றுலா அழைத்து வரப்பட்ட காப்பக மாணவ மாணவியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை மாநகரின் பல்வேறு குழந்தைகள் காப்பகம் மற்றும் இல்லங்களில் உள்ள குழந்தைகளின் விமான பயண ஆசையை நிறைவேற்ற சென்னையில் உள்ள ரெயின் டிராப்ஸ் என்ற சமூக சேவை அமைப்பு வானமே இல்லை என்ற பெயரில் ஒருநாள் பயணத்துக்கு ஏற்பாடு செய்தது. தேர்வு செய்யப்பட்ட 27 குழந்தைகள் சென்னையிலிருந்து சேலத்திற்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர். சேலம் விமான நிலையத்தில் மாணவ மாணவியரை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மலர்கள் மற்றும் பரிசுகள் கொடுத்து வரவேற்றார். மாணவர்கள் 2 நாட்கள் ஏற்காட்டில் படகு இல்லம், பீக்கு பூங்கா, சேர்வராயன் சிகரம் உள்ளிட்ட பல இடங்களை கண்டு ரசித்த பின்னர் நாளை ரயிலில் சென்னைக்கு திரும்புகின்றனர். குழந்தைகள் தின கொண்டாட்டமாக அமைந்த வானமே இல்லை திட்டம் குழந்தைகளிடையே மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது மின்தடை ஏற்பட்டு விழா மேடை இருளில் மூழ்கியது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கூட்டுறவு வார விழாவை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழா சுறுசுறுப்போடு நடைபெற்ற வேளையில் திடீரென ஏற்பட்ட மின்தடை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மின்தடையால் சில பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் பாதியிலேயே அமைச்சர் வெளியேறியதால் பயனாளிகள் அதிர்ச்சியடைந்தனர். பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் மீதான அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை எழும்பூர் பெருநகர நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களின் போது பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் பி செல்வம் பொதுமக்களிடம் தன்னை பற்றி அவதூறாக பேசி வாக்கு சேகரிப்பதாக சென்னை எழும்பூர் பெருநகர் நடுவர் நீதிமன்றத்தில் திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் வழக்கு மீதான விசாரணையில் வினோத் பி செல்வம் மீதான அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை எழும்பூர் பெருநகர நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அம்மன் சோமஸ்கந்தர் சிலைகள் கும்பகோணத்திலிருந்து காஞ்சிபுரம் நீதிமன்றம் வாயிலாக திருக்கோவில் செயல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட சோமஸ்கந்தர் சிலை மற்றும் அம்மன் சிலைகளில் உரிய தங்கம் சேர்க்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் முறைகேடு என கூறப்பட்ட சிலைகள் கும்பகோணம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலரிடம் இருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு காஞ்சி நீதிமன்றத்திலேயே செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் கும்பகோணத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த சோமஸ்கந்தர் சிலை மற்றும் அம்மன் சிலைகள் கும்பகோணம் நீதிமன்றம் வாயிலாக காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செயல் அலுவலர்கள் சிலைகளின் நீளம், அகலம் மற்றும் எடை, உயரம் உள்ளிட்டவைகளை பல்வேறு நிலைகளில் அளவிட்டு உறுதி செய்து கொண்டனர். அதன் பின் அவ்வளாகத்தில் உள்ள திருமேனி பாதுகாப்பு அறையில் இரு சிலைகளும் வைக்கப்பட்டது. மதுரையில் முத்தாலம்மன் கோவில் ஏழூர் சப்பர திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்க வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டியில் ஏழூர் முத்தாலம்மன் கோவில் சப்பர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு டி. கல்லுப்பட்டி, தேவன்குறிச்சி, வன்னிவேலம்பட்டி, காடநேரி உள்ளிட்ட 6 சப்பரங்களை கொண்டு வந்து அம்மாப்பட்டியில் வைப்பர். பின்னர் அவரவர் ஊருக்கு அழைத்து சென்று வழிபடுவர். அந்த வகையில் நவம்பர் 10ஆம் தேதி அம்மாப்பட்டிக்கு கொண்டுவரப்பட்ட சிலைகள் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா என்பதால் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.